என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நம்ம சேனல் பார்த்த ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கார்த்திகா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்மளோட ஃபேமிலி, பாக்குறவங்களும் நம்மளோட ஃபேமிலி தான். ஆனா நம்ம க்ளோஸ் ரிலேஷன் சொன்னோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணதுனால அவங்க ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் போகும், டக்கு டக்குன்னு அவங்க நம்ம வீடியோ பார்ப்பாங்க, டக்கு டக்குன்னு அவங்க கூட பேசுவாங்க, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. அதனால அவங்க நான் ஸ்பெஷலா ஒரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிரோம். ஆமா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்காக ஸ்பெஷல் அவ்வளவுதான். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிருக்கேன் தெரியுங்களா? இட்லி குண்டால இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். எனக்கு லைட் போட்டுமா? ஷர்வனுக்கு மட்டும் இட்லி கொடுத்தாச்சு. நான் ஜீலாம் சாப்பிடணும். ஜீயை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ குளிச்சுட்டு வந்து சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்னி பண்ணி வச்சிருக்கேன். ஷர்வனுடைய ஃபேவரட் ஆனியன் சட்னி, பால் காய்ச்சினது இருக்கு. இவ்வளவுதான், ஈஸியா வேலை முடிச்சாச்சு. மாவு மட்டும் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த முன்னாடி நாள் வந்து வதக்கி வச்ச பாத்திரம் எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியிருக்கு. ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து வெளில நிறைய வேலை இருந்ததுனால துணி துவைக்க முடியல. அதுக்கு முன்னாடியே நான் துவைச்சிருக்கணும். லாண்ட்ரி டே கரெக்டா ஒரு 2-3 நாள் வந்துச்சு. அதை நான் துவைக்க முடியாததுனால அப்படிங்க வாங்கினேன். இங்க பாருங்க, 2 ட்ரிப்பு நான் இப்ப மிஷின் போடணும், வாஷிங் மிஷின். லாண்ட்ரிக்கு வந்து இந்த பேஸ்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். பிகாஸ் நான் வந்து கலர் வைஸ் வந்து பிரிச்சுதான் நான் துவைப்பேன். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. இந்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா அழகு பொட்டிக்ல இருந்து வாங்கினேன். அழகு பொட்டிக்ல இருந்து இந்த மாதிரி குர்தாஸ் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா, சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிட்டா இருக்கு. கொஞ்சம் லூஸ், லைட் லூஸோட ரொம்ப டைட்டா நெருக்கிற மாதிரி இல்லாம கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு அவ அடிக்கடி வெளில போற வேலைக்கு இது கரெக்டா இருக்குன்னு நான் வாங்கியிருக்கேன். அழகு பொட்டிக்கோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு. மாவு வந்து பாத்தீங்கன்னா நான் அரைச்ச மாவு இல்லை, எனக்கு கடையில வாங்கின மாவு தான். அதனாலதான் இட்லி வந்து சப்ப சப்பையா வந்திருக்கு, புஃபுன்லாம் வரல. நான் வந்து என்ன பண்ணேன்னா எண்ணெய் போட்டுதான் இட்லி சுடுவேன். ஆனா இந்த இட்லி வந்து இந்த மாதிரி தண்ணியில தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இட்லி எடுக்கிறதுக்குன்னே, அதை வச்சுதான் எடுப்பேன். இந்த கடையில சுட்ட இட்லினா இந்த மாதிரிதான் வருது, சப்ப சப்பையா குட்டி குட்டியா. சில பேர் துணிலாம் போட்டு இட்லி சுடுவாங்க, அது எனக்கு வராது. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கணும். இது மாவு வேஸ்டா போகுது இல்ல நிறையா. இந்த இட்லி குண்டோட பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாவே இருக்காது, சப்ப சப்ப இட்லியா தான் வரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் குழியான இட்லி, அந்த கடாய் டைப் இட்லி குண்டா வாங்கினேன்ல அந்த மாதிரி வாங்கினது. இப்போ ஜீக்கு வச்சுட்டு நானும் வச்சு சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ இட்லி சாப்பிட்டு வந்துடும். அந்த திராட்சை ஊற வச்சு தண்ணி அப்படியே எங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுங்களேன் ஜி, அது இருக்கு. நான் அதை தான் ஆக்சுவலி குடிக்கணும். அதை குடிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மறந்துட்டேன் காலையில. இங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் வாங்க. ஸோ லேண்டுக்காக நிறைய பேர் பிளெஸிங்ஸ் விஷஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து நான் கண்ணீர் விட்டு பார்த்தேன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே வீடு வாங்கின மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உங்களோட ஸ்டோரிஸ்லாம் கூட சில பேர் சொல்லியிருந்தீங்க. சோ அவ்வளவு லவ் நாங்களும் வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க சில பேர். நாங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டோம், நகை கொடுத்து வாங்கிட்டோம், இதே மாதிரி கஷ்டப்பட்டோம், வீடு நாங்க கட்டியிருக்கோம், கம்மிங் இந்த டேட்ல வந்து அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன ஒருத்தருக்கும் நன்றிகள். நிறைய பேர் ஆமா நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மைதான், நம்ம என்ன போலதான் வாழ்க்கை, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த 4 வருஷத்துல என்ன கோத்ரூ பண்ணோம், எங்கெல்லாம் இடம் பார்த்தோம், நம்ம ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம என்னெல்லாம் பண்ணோம். அதுதான் வந்து டைப் ரைட்டிங் சென்டர்ல அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுற மாதிரி நாங்க கொடுத்துருக்கிறோம். நிறைய வீடியோஸ் வச்சிருக்கிறோம், பட் தேவையானது மட்டும் கொடுத்துருக்கிறோம். நிறைய இன்னும் இடம் பார்த்ததெல்லாம் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் காமிச்சுதான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல. அப்படி ப்ரூவ் பண்ணாதான் நம்ம சேனல்ல நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றவங்க அவங்க நிரந்தரமா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த அளவுக்கு மேலோட்டமா சொல்லும் போது சில கிளிப்பிங்ஸ் காட்டும் போதே ஒரு நம்பிக்கை வரும், புரிஞ்சுக்குவாங்க. அப்படி உண்மையா புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட இருந்தா போதும் இல்லையா. புரிஞ்சுக்காதவங்க ஐயோ இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா இருங்க நல்லா இருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா இருந்தாலுமே ஒரு அடி தள்ளியே இருக்கலாம். சந்தோஷம், நீங்க நல்லா இருங்க நாங்க நல்லா இருக்கோம், அப்படியே இருக்கலாம், அதுதான் நல்லது. 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ நமக்கு ட்ரெண்டிங். நான் சொன்னால தை போனதுதான் இனிமே நமக்கு ஏறுமுகம் தான், நல்ல காலம் தான் நமக்கு இனிமே, எல்லாமே நல்லதுதான். அடுத்து வீடு கட்டுறது நல்லது அப்படின்னு லைனா நல்லது நல்லது நல்லதுன்னு யோசிச்சு போயிட்டே இருப்போம். நம்ம அடுத்தடுத்து நிறைய நல்ல நியூஸஸ் இருக்கு. ஒரு நல்ல நியூஸும் ஒரு சர்ப்ரைஸும் நாங்க வந்து ரிவீல் பண்ணிட்டே இருக்கோம், நீங்க அதை பார்க்கலாம். இவ்வளோ கோத்ரூ பண்ணி கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு அல்பமான ஆசை. இதுல பல பேருக்கு இது பிடிக்காம இருக்கலாம், பல பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, ஒரு ட்ரை தானே கார்த்தி, ட்ரை பண்ணுங்க, இதுல என்ன இருக்குன்னு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணலாம். ஆனா யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேலை பாத்தீங்கன்னா ஹேர் ரெட் கலர் பண்ணணும்னு ஆசை, ஆனா ஃபுல்லா ரெட் பண்ண பயம். ஸோ அது என்ன சரி சொன்னாங்க, ஏதோ ஒரு டெக்னிக், பயாலஜி என்னமோ ஒரு டெக்னிக் நான் முடிஞ்ச ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். ஹாஃப் ஆஃப் த ஹேர் வந்து பிளாக்,
என்னுடைய கலர்லயே இருக்கும், நேச்சுரல் பிளாக் இருந்து இந்த டார்க் பிளாக்கா இருக்காது இருந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் வந்து போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுவாங்கன்னா சீட்ல வந்து இப்படி உள்ள விட்டு 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 நீரில் விட்டு விட்டு ஆல்டர்னேட்டிவா எடுப்பாங்க. ஒரு செட் ஆஃப் முடிக்கு வந்து கலர் பண்ண மாட்டாங்க, இதுக்கு மட்டும் ரெட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவா சில ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ரெட், அடுத்தது பிளாக், ரெட் பிளாக், அது மாதிரி மிக்சரா இருக்கும். லுக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயில்ல பார்த்தா நல்லா தெரியும். ப்ளீச் பண்ணாம பண்ணிருக்கேன் நானு. ப்ளீச் பண்ணா ஹேர் ட்ரை ஆயிடும்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்ணது வந்து நம்மளுடைய 10th anniversary வயநாடு போறதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணேன். அது வந்து காப்பர் கலர் அண்ட் என்னுடைய நேச்சுரல் கலர் தான் அது. ஒரே ஒரு காப்பர் கலர் மட்டும் இதே மாதிரியே பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ரெட் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, வெயில போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இன்னைக்கும் நிலம் தான் பார்க்க போறோம். எப்படி இருந்த நிலத்தை நாங்க நம்ம வாங்கின இடத்த அடிக்கடி போய் விசிட் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கா இல்லைன்னு காம்பவுண்ட் எல்லாம் போடல. நம்ம அப்பப்போ போயிட்டு பாத்துட்டு, நம்ம வீடு பக்கத்துலதான்றதுனால நம்ம அப்பப்போ போய் நம்ம போலி பத்திரம் எல்லாம் பாத்துட்டு நம்ம நிலத்தையே போலி பத்திரம் போட்டு இன்னொருத்தவங்க வித்துட்டாங்கன்னா காம்பவுண்ட் எல்லாம் போற வரைக்கும் நம்ம இடத்த அப்பப்போ போய் பார்த்து விசிட் பண்ணுவாங்க. சின்ன இடம் வாங்கணும்ல நாங்க, அப்பவே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, முதல் வேலையா நீங்க வந்து காம்பவுண்ட் போட்டு வச்சிருங்க அப்படின்னாங்க. அதாவது சின்ன இடம் யாரும் அபேஸ் பண்ண மாட்டாங்க, இது கொஞ்சம் பெரிய இடமா, அதுக்கு அவ்வளவு பெருசா காம்பவுண்ட் பண்ணுவா கொஞ்சம் பயம் தான். அதனால அப்பப்போ ஒரு விசிட்ட போட்டு நாங்க தான் வாங்கியிருக்கோம். நாங்க தான் உடனே சக்கரை பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பழகி கிளகி அதெல்லாம் பண்ணிட்டு வரோம். அப்ப வேற யாராவது ஒரு ஆள் வந்தா யார் நீங்க எதுக்கு வரீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல, அதுக்காக தான். ஒரு பாதுகாப்பா ஒரு விசிட் சந்தோஷமா போயிட்டு வரேன். எப்படி இந்த நேரத்தை நாங்க எப்படி மாத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். லாஸ்ட் 2 டைம் போகும்போது நாங்க மயில் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பாக்கலாம். வெயில் தான். இந்த மாதிரி நம்மளும் சுத்தி மரம் வச்சிருவோம். மரம் வச்சிருவியா? இப்ப வச்சாதான் 2 வருஷத்துல நிழல் கிடைக்கும். மரம் வச்சிடலாம். ஆனா இப்ப வச்சா நிறைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வருது டெய்லி. இங்க பாரு சாணி எல்லாம் போட்டு வச்சிருக்கு. சாணி போட்டு வச்சிருக்கா? சாணி எல்லாம் போடதான் செய்யும். ஆரம்பிச்சிட்டாங்கயா. பக்கத்துல எல்லாம் மரம் வச்சிருக்காங்கல்ல எல்லா இடத்துலயும். அங்க போய் நிழலுக்கு நின்னாலே செம்மையா காத்து வருது. வெயில கூட சில்லுன்னு இருக்கு. இது மொட்டை வெளியா இருக்கா நம்ம கிளியர் பண்ணதுல இருந்து? அதுல இருந்து எப்படி இருக்கு? அங்க வர வெயில் அனலா இருக்கு. என் ஹேர் கலர் மோசமா தெரியுதா ஜி? மோசமா தெரியல, நல்லா தெரியுது. பாத்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உண்மையா வீடியோக்காக இல்ல, நீ சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குடா. டேய் அப்படியே நில்றா. இது அன்ஈவனா இருக்கா? அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இதுலயே வச்சுதான் கால் ட்விஸ்ட் இதான் போச்சு. அப்படியே நில்லு பாப்போம். ராகேஷ் வந்து இந்த இடத்த பார்க்கவே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ராகேஷ் வந்திருக்கான். அவனுக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால வந்திருக்கான். 12th படிக்கிறனால பிஸியாவே இருக்கிறான் அவன். அவனை நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடல. இன்னைக்கு தான் அவன் டைம் கிடைச்சது, அதனால கூப்பிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு நீ பாக்கல? இந்த வீடியோல எடிட் பண்ணி நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன் எப்படி இருந்த இடத்த நாங்க இப்படி ஆக்கியிருக்கோன்னு. அதை பார்த்து நீயும் பார்த்துருந்தா பாருங்க, நான் ஷேர் பண்றேன். நாங்க போலாம். நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி போய் பார்த்தது, அதுக்கப்புறம் நாங்கள் அது விஷயமா பேச போகும்போதுலாம் ஒரு விசிட் நிலத்தை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம், அப்புறம் அட்வான்ஸ் கொடுப்போம், அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? அப்பெல்லாம் போகும்பொழுது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. முதல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா காடு மாதிரி இருந்தது, நிறைய முள்ளு செடிங்க அப்படியே பொதர் மாதிரி இருந்தது. பின்னாடி அந்த ஜேசிபி நிற்குதுல, அங்கெல்லாம் ஃபுல்லா பொதர் மாதிரி இருந்தது. அங்கே போய் அந்த நிலத்துடைய இன்னொரு கார்னர் எங்க இருக்கு எண்டுன்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அப்ப நல்ல மழை வேற, டிசம்பரோட மழை முடிஞ்சிடும்னு பார்த்தா முடியவே இல்லை. பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓரளவு கிளீன் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஜேசிபி வச்சு ஃபர்ஸ்ட் மரத்தெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், செடியெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். முக்கியமா முள்ளு செடி இருந்தது, அது நம்மளால கையாலெல்லாம் வெட்டிட்டு இருக்க முடியாது. அது ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு வளர்ந்துருந்தது. ஸோ ஜேசிபி வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ ஃபுல்லா அப்பா நம்மளோட தான் இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு கால் பண்ணா வந்துருவாங்கன்னு. அப்போ மழை பெஞ்ச நேரம்ன்றதுனால ஜேசிபி அப்படியே உள்ளதையே போயிடுச்சு. இந்த ஜேசிபி போய் வந்ததுல அந்த மண்ணு வந்து அந்த ஜேசிபியோட டயர் வந்து அப்படியே பள்ளமா அந்த மண்ணில் போட்டுருச்சு. இந்த கிளியர் பண்ண இந்த முள்ளுச்செடியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது கொஞ்சம் நல்லா காய விட்டு அதை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் காய விடலான்னு பார்ப்போம். காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி மழை வந்துடும். என்னடா இது சத்திய சோதனை அப்படின்ற மாதிரியே இருந்தது. அப்புறம் அட்லாஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகாக கிளீன் பண்ணி ஒரு வழியாக நீங்கள் இப்போ ரீசெண்ட் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில். அண்ட் நான் காமிக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்கு நிலம் அப்படின்ட்டுலாம். நாங்கள் ஒரு வாட்டி போகும்பொழுதும் வண்டியிலேருந்து போகும்போது வண்டியில் நிப்பாட்டி நம்ம வண்டிக்குள்ளே இருந்தே நிறைய மயில் பார்க்க முடியும். அந்த மாதிரி
சுற்றி நிறையா மயில் இருக்கும். இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு தான். அங்கே அவ்வளோ மயில் இருக்குது. 1 2 இல்லை, ஒரு 7 8 9 10 இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ மயில் இருக்குது. பக்கத்துலேயே வயல் இருக்குது. மலை சுற்றி சுற்றி மலை இருக்குது. நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோமா இல்லை ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடத்துல கொஞ்சம் தூரத்தில் இருக்குமா? மேட்டுப்பாளையம்லாம் போனால் இப்படி தான் தெரியும் தெரியுங்களா? சூப்பராக இருக்கும் கிளைமேட். அந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த சிலுன்னு சாரல் மழையோடு இருந்த டைம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ போயிட்டு வருவோம். இது வேற ட்ரெஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போகும்போதெல்லாம் சுற்றி ஏரியாவெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அதனால எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு என்ஜாய் பண்ணுவோம். இது பக்கத்துலேயே ஒரு மரத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகான 2 ஆண் மயில் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம நிலத்துக்கு வருவாங்களான்லாம் தெரில. வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். நாங்கள் இது எல்லாமே வெளில நின்று போகும்போது பார்க்கறது எடுக்கிறது தான். இங்கே 2 குட்டி பப்பி வந்து இருந்துச்சு. இது நிலம் பார்க்கும்போது இந்த 2 குட்டி பப்பி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க. இதுங்க 2மே அவ்வளோ க்யூட்டாக சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஷர்வின் என்ஜாய் பண்ணுவான். இங்க வீடெல்லாம் கட்டி வந்தா நம்மளும் பப்பி வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஷர்வின் குட்டி. ஷர்வினா பாருங்க, இதெல்லாம் கிளியர் பண்ண சொன்னோம் லஜி. இதெல்லாம் என்ன க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் கிளியர் பண்ண காஞ்சோனே எரிப்பாங்க, எரிச்சிடலாம். இதெல்லாம் முள்ளெல்லாம் காஞ்சோனே எரிச்சிடலாம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? வண்டி போன இதெல்லாம் நல்ல ஒரு 4-5 லோடு 10 லோடு அடிச்சு மண் அடிச்சு ஏத்தணும். ஏத்திடலாம் வாங்க. காம்பவுண்ட் போடணும். செடி வளர்ற மண்ணா போட்டு ஏத்துவோம். நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் வண்டியில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மூவிங்கில் காரில் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் அந்த ஜன்னல் வழியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் போயிட்டு இருக்காங்க பாருங்க. மயில் ரொம்ப அழகாக இருந்தது. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம வீட்டுக்கிட்ட மயில் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்ல நிறைய மங்கி பார்ப்பேன். நம்ம வீட்டுக்கே மங்கி வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த நிலத்துக்கு வீடு கட்டி போனோம்னா சுற்றி மயில் வந்து விசிட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜேசிபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி அந்த செடியெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கே டிஸ்கார்ட் பண்ணணுமோ அது கரெக்டாக பர்ஃபெக்ட்டா டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நான் போட்டிருந்த ரெட் குர்த்தா, இந்த குர்த்தா எல்லாமே அழகு பொட்டிக்ல தான் வாங்கினது. இப்போ அது ஸ்டாக் கிடையாது. ரெகுலரா வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குர்த்தாஸை வாங்கிக்கோங்க. அவங்களுடைய டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருந்த நிலம் இப்போ எப்படி கிளீன் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு வாட்டியும் நாங்கள் போயிட்டு விசாரிச்சு ஒன்னா செய்யணும். இந்த ஜேசிபி வந்துட்டு போனதுனால இதுல நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. மேடு பள்ளமா அந்த டயர் வந்து உள்ள இறங்கி இருக்கு, ஈரமா இருக்கனால. இந்த மண்ணு சூப்பர் மண்ணு, நல்ல செடி மரம் எல்லாம் செழிப்பா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட் ஏத்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரே மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அங்கங்க ரெட்டு தான், ஆனா ஆரஞ்சு ரெட். இந்த ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம் தான் எல்லாம். இப்போ நாங்க கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற மேல சன்செட் வேற இருக்கு. கார்ல இடமே பத்தல. எங்க போயிட்டு இருக்கோம்னா மாலுக்கு போயிட்டு இருக்கோம். மரீனா மால். எதுக்காக போயிட்டு இருக்கோம் தெரியாது. இல்ல ஒரு பொருள் வாங்கணும். மாபு வாங்கணும். அப்புறம் வந்து அந்த ஸ்பின் மாப் இருக்கு. ஆர்டர் போட்டா நாளைக்கு தான் வரும். நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சாமி கும்பிடணும், வீட்டை போய் துடைக்கணும் இல்லையா. அந்த ஸ்பின் மாப் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு துடைக்கிறதுக்கு. ஸோ ஸ்பின்னர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மாவு வாங்க போகணும். இங்க வந்து ஸ்பார்ல கிடைக்கும், அதனால அங்க போறோம். அப்படியே கொஞ்சம் வேலையா தேவைப்பட்டுச்சுன்னா அப்படியே சைட்ல வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்க. நல்ல புருஷன்டா. கார்த்திகா வாங்க அப்படின்னு சொல்ல வராரோ என்னமோ நினைச்சேன். கடைசியில அப்படிலாம் சொல்லல. நான் 2 ஐட்டம் வாங்குவேன், அதுக்குதான் வாங்க வேண்டியிருக்கா. ஆமா, அப்பா அதிசயம். அவரு கடைக்கு ஷாப்பிங்னு பண்ணவே மாட்டாரு. ஏதோ சாப்பிடுறதுக்கு தான். அப்புறம் பிராண்டட் வாட்சிங்க நான் ஒரு கிஃப்ட் பண்ண, நீங்க பாத்திருப்பீங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. கேசியோ வாட்ச். அந்த வாட்ச்ல ஸ்ட்ராப்ல இப்படி மாட்டுவோமே ஒண்ணு, லூப். அந்த லூப் வந்துருச்சுங்க. காசு மட்டும் அவ்வளவு வச்சிருக்காங்க. அது போய் ஷோரூம்ல கேட்டு ஒரு வேலை ஷோரூம் இருக்கு. சோ அதனால அங்க போயிட்டு அத சரி மரீனா மால்ல இருக்கான்னு தெரியல. கேசியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ்ல இருக்கு. மரீனால இருக்கு. மரீனா இல்லனா பரவாயில்ல, பாத்துக்கலாம். பாப்போம். இங்க கிடைச்சதுல அந்த வாட்சை தூக்கிட்டு வந்திருக்கோம் ரிப்பேர் கொடுக்கிறதுக்கு. அது போட்டு வரணும், அவ்வளவுதான். அது ரிப்பேர் இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதுக்கு ஒரு புது லூப் போட்டு கொடுப்பாங்க. இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம் பாருங்க. ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சு, லூப் வந்துருச்சு. பார்த்து வாங்குங்க மக்களே எல்லாத்தையும். ஸோ அது நான் கொடுத்த கிஃப்ட் வேறீங்களா, அது வேற போயிருச்சுனாரா மனசு வந்து ஐயோ என்னடா இது இப்படி கொடுத்துட்டோமே கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கையோட அதை மாத்திரலாம், இங்க இருக்கான்னு பார்க்கலாம் போறோம். ஸோ இந்த மாதிரி 2-3 வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு. இனிமே ரெகுலரா வீடியோ போடலாமா? வீடியோ போடுவோம், ட்ரை பண்ணுவோம். ஆமா, எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எடிட்டிங்லாம் இவர் ஹெல்ப் பண்ணாருன்னா எல்லாம் பண்ணிடலாம். ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வீடியோ கொடுக்கலாம், ட்ரை பண்ணுவேன். சரி, ஸ்பார் சுத்தி காமிக்கிறேன், வாங்க போலாம். ஸ்பார்னு என்னடா ஹோம் சென்டருக்கு விசிட் போட்டிருக்க கார்த்தி அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு சொல்றேன், என்ன மாதிரியே நீங்களும்
மாலுக்கு வரும்போதுலாம் ஹோம் சென்டர் இருந்தா உள்ள போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு இப்போ என்ன ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ற ஆளா இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டுருவேன். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான சும்மா பார்த்துட்டு வந்தாலே அந்த விண்டோ ஷாப்பிங் வந்து எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும், ஹாப்பியா இருக்கும் எனக்கு. உங்களுக்கும் அது பிடிக்குமா இல்லையா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? ஷர்வின், அக்கா, ராகேஷ் எல்லாரையும் வீட்டுல இறக்கி விட்டு நானும் ஜியோ மட்டும் வந்தோம். ஷர்வின்க்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால படிக்கணும் அப்படின்னுட்டு. இந்த வீடியோ நான் எப்ப எடிட் பண்ணி தருவேன்னு தெரியல. ஷூட் பண்ணி லைனா வச்சிருக்கேன், ஆனா எடிட் பண்ணி கொடுக்க கண்டிப்பா 1 வீக் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு நமக்கு. ஏதாவது லைட்டா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? பசிக்குது. வாங்க போலாம். என்ன சாப்பிடலாம்? அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த குர்தா வந்து அழகு புட்டிக் 565 rupees. 565 rupees அழகு பொட்டிக்கல வாங்கினது. பொங்கலுக்கு முன்னாடி வாங்கினே, நான் அப்புறம் காட்டுறேனே. அது பொங்கல் முன்னாடி வாங்கினது எல்லாமே அழகு பொட்டிக் தான். இது இப்ப ஸ்டாக் இருக்காங்களா எனக்கு தெரியாது. இதே வேணும் போய் அவங்க கிட்ட கேட்காதீங்க. ரெகுலரா பாருங்க, நான் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப லைவ் பார்ப்பேன். இன்னைக்கு கூட லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2-3 மெசேஜ் போட்டேன். வெளில இருந்ததுனால நல்லா ஃபுல்லா லைவ்ல இருக்க முடியல. டைம் கிடைக்கும் போது பார்ப்பேன். பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஸ்டாக் இருந்துச்சுன்னா வாங்கிக்குவேன் நான். ஏன்னா குவாலிட்டி அண்ட் ப்ரைஸிங் அவங்க கிட்ட இருக்க மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. அழகு போட்டிக்கு டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. வாங்க போலாம். ஸோ ஹோம் சென்டர்ல நான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்திருந்தது. அழகழகா இருந்தது. ரொம்ப அழகா இருக்கா, மாடர்னா இருக்கா, வித்தியாசமா இருக்கான்னு பார்க்க மாட்டேன். நிறைய பாசிட்டிவிட்டியா இருக்கணும் எனக்கு. அது எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, அது எவ்வளோ வேல்யூபிள், அது எவ்வளோ அழகா இருக்கு, அது எப்படி ட்ரெண்ட்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். அது எனக்கு பார்த்தா பாசிட்டிவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பொருள் மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ள வைப்பேன். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் யோசிச்சு நான் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் இதை அப்படின்னுட்டு. இந்த டீ பாட்டும் அதுக்கான கப் அண்ட் சாசர் மட்டும் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது கூட இந்த பெரிய பவுலும் இருக்கு. இந்த பவுலுமே அன்னைக்கு வாங்கணும்னு ஆசை. பட் பட்ஜெட் வந்து நான் ஒதுக்கி தான் வாங்கணும். ஒரே நாள்ல மொத்தமா ஷாப்பிங் பண்ண வேணாம்னு நான் வாங்கல. இந்த செட் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஷேப் இருக்கும் பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பியூட்டி அந்த பீஸ்ட்ல அந்த கப் அண்ட் சாசஸ் வருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அழகா ஹண்டி ஷேப் இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த வளைவு. ஸோ அதை பார்த்துட்டு வச்சுட்டு வருவேன் நான் ஒரு வாட்டியும். இந்த வாட்டியும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தேன். லாஸ்ட் டைமும் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த கலெக்ஷனுக்கு. இந்த வாட்டியும் ஆஃபர் முடிஞ்ச உடனே தான் போயிருந்தோம். இந்த ஒயிட்ல பிங்க் ஃப்ளாரலும் அந்த ப்ளூ ஃப்ளாரலும் ரொம்ப அழகா இருக்கும். நான் வாங்கணும்னு நினைப்பேன், நான் கரெக்டா ஆஃபர் முடிஞ்ச அன்னைக்கு தான் நான் போறேன். அது என்னன்னு தெரியல. சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு ஜி கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால லைட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்பார்க்கு போலான்னு போனோம். வீட்டில் நான் வச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மாபோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ரோபோ கிளீனிங் மாப், அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுவேன். ஹெல்ப்புக்கு வர அக்கா இருக்கும்பொழுது நான் வந்து ஸ்பின் மாப் வந்து கொடுத்துடுவேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரி எல்லா பொருளையும் பத்திரமா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. அக்கா கிளீன் பண்ண பாத்திரத்தையே நான் வந்து சொல்லுவேன், அக்கா பாருங்க இந்த பாத்திரம் ஒழுங்கா வளர்க்கல, இந்த இடத்துல நீங்க பெருக்க விட்டுட்டீங்க பாருங்க, துடைக்க விட்டுட்டீங்க பாருங்கன்னு சொல்லுவேன். சரிமா பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. எதுவுமே நான் ஹாஷாலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் அக்காட்ட கொடுக்க மாட்டேன் நான். ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து தொடப்பமோ மாபும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு ஸ்பின் மாப் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அக்கான்னும் போது ஹெல்ப்புக்கு வர அக்கா பத்தி தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து ஸ்பார்க்கு போயிட்டோம். அங்க நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் நல்ல டீல்லயே கிடைக்கும். டிமார்ட்ல எப்படி வேல்யூபிளான பிரைஸ்ல சூப்பரான பொருட்கள், குவாலிட்டியான பொருட்கள் வாங்கிட முடியும், அந்த மாதிரி வேல்யூ ஃபார் மணின்ற மாதிரியான பொருட்கள் இங்கேயுமே கிடைக்கும், ஆஃபர்லயும் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்து நம்ம தான் வர்த்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணும். தேவையானது செக் பண்ணி பார்த்து மட்டும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். Barbecue, what is that? Barbecue, what is that? நான் தெரியாது. Barbecue Nation-ஓ இல்லைன்னா பால் பிளாக் பெல்லாம் போகும்போது 3 different chutneys வைப்பாங்கல்ல, சட்னி வைப்பாங்க, மயோனைஸ் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. சூப்பராக சிக்கன் 65 போட்டு இல்லை சாஸ் வச்சுக்கலாம், கெச்சப் வச்சுக்கலாம். அப்புறம் நீ கில்லு பக்கோடா போடுவல்ல வீட்டில், டீ கடை கில்லு பக்கோடா, அதை போட்டு இதில் சட்னி வச்சுக்கலாம். சட்னி வச்சு சாப்பிடலாமா? ஆமாம், நல்லா இருக்கா? இட்லிக்கு ஜப்பான் பிராண்ட் இது. இட்லிக்கு சட்னி செஞ்சுட்டு கொஞ்சம் பொடி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் பொடி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போய் சாப்பிடணும். சர்விங்க்கு குக்கர்ல சமைக்கிறோம், கடையில தூக்கி பண்ணல, சர்விங்க்கு சின்னதில் வச்சு தானே எடுத்து போய் டேபிள் வச்சு சாப்பிடுவோம். அது அழகா இருக்குன்னு சொன்னேன். ப்ரைஸ் எவ்வளோண்ணா? வீடியோக்காக மக்களுக்காக. இது வந்து 599 அப்படி தானே போட்டிருக்கு. ஆமாம், 1195 எம்ஆர்பி. 1195 எம்ஆர்பி. ஆனால் ஸ்டார் ப்ரைஸ் வந்து 599. 1000 சம்திங்க்குலாம் வருது இல்லை, 599க்கு தாராளமாக வருது. இங்கே வர சூப்பு பவுலு, பிளேட்டு, ஸ்பூன் எல்லாமே சூப்பராக இருக்குடா. சூப் பவுல் சூப்பராக இருக்கு. தான் குடிக்கிறோம்ல வாரம் சூப்பு குடிக்கிறோமா? இல்லை நீ சொல்லு. அதனால இப்போ உனக்கு சூப்பு பவுல் வேணுமா? நல்லா இருக்கு, வாங்கிக்கலாம் இரு. இங்க ஸ்பார்ல கொஞ்சம் ஆஃபர்ல இருந்த தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கேளுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.